ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆதார்னு சர்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆதார் ஆப் ஷோ ஆகும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப் டவுன்லோட் ஆகட்டும். டவுன்லோட் ஆன உடனே அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பர்மிஷன்ஸ்க்கு அலோவ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் லாகின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட். அப்புறம் உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். ஆதார் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ண உடனே அக்ரி கொடுத்து ப்ரொசீட் கொடுங்க. அப்புறம் எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும். உங்களோட எந்த சிம் செலக்ட் ஆகிருக்கோ அதை கொடுத்து சென்ட் எஸ்எம்எஸ் கொடுங்க. எஸ்எம்எஸ் வெரிஃபை ஆகட்டும். எஸ்எம்எஸ் வெரிஃபை ஆனவுடனே ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் கொடுங்க. ஃபேஸை கரெக்டாக வச்சு ஃபேஸை ரவுண்ட் சர்க்கிளில் வச்சுட்டு உங்களோட ஐஸை பிளிங்க் பண்ணிங்கன்னா கேப்சர் ஆகி ஆத்தென்டிகேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். கம்ப்ளீட் ஆனவுடனே உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் ஃபெட்ச் ஆகும். ப்ரொசீட் கொடுங்க. 6 டிஜிட் பாஸ்கோட் செட் பண்ணுங்கள். கண்டினியூ கொடுங்க. உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். கீழேருந்து ஸ்வைப் பண்ணுங்கள். அதில் அப்டேட் மை ஆதார்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். அப்டேட் மை ஆதார் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போதைக்கு உங்களோட மொபைல் நம்பர் மட்டும்தான் அப்டேட் பண்ண முடியும். அட்ரஸ் நேம் அதெல்லாம் ஃப்யூச்சர் அப்டேட்டில் பண்ணலாம். மொபைல் நம்பர் அப்டேட் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. உங்களோட ஓல்டு மொபைல் நம்பர் மேலே காட்டும். கீழே நியூ மொபைல் நம்பர் என்ட்ரு கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை ஆன உடனே உங்களுக்கு கீழே காட்டும். நான் என்னோடய மொபைல் நம்பரை ஆல்ரெடி அப்டேட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு பாஸ்ட் அப்டேட்ஸில் காட்டுது பாருங்கள், மொபைல் அப்டேட் கம்ப்ளீட்னு. நீங்கள் இதுக்கு 75 ருபீஸ் பே பண்ணிங்கன்னா ஜஸ்ட்